இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ, பில் பே பண்ணனும். ஹலோ அண்ணா, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பில் கட்டணும். அப்ப நாங்க மட்டும் அரிசி வாங்க நிக்கிறோம். லைனுக்கு இது கண்ணு தெரியல. நீங்க பாட்டு நேரம் பண்ணி போறீங்க. பின்னாடி போங்க. ஏங்க, நீங்க எல்லாரும் ஜென்ஸ் மட்டும் தானே நிக்கிறீங்க. லேடிஸ்க்கு தனியா லைன் கூட இல்ல. நான் எங்க நிக்கிறது? நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். பே பண்ணிட்டு உடனே போயிடுறேன். அவனுக்கு வேணா என்ன போ? இல்ல கிட்ட போறீங்க. ஓடு என்ன இப்ப? மத்த எல்லாத்தையும் பையன் பொண்ணு சமன்னு பேசுறீங்களா? இப்படி லைன்ல நிக்கிறது, பஸ் சீட் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்தா மட்டும் ஐயோ நாங்க லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேடிக்கிறீங்க. ஹலோ, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணு எவ்வளவு நேரம் நிக்கிறது? வயசு நாளுங்களே நினைக்கிறாங்க. உனக்கு என்ன? இது ஜனநாயக நாடு. எல்லாரும் லைன்ல நினைக்கணும். ஒண்ணு என்ன ஸ்பெஷலா? எல்லாரும் சமம் தான். பின்னாடி போ. இப்ப எதுக்கு நீங்க எழுத இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பின்னாடி போயிடல. என்னால முடியாது. மேடம், லேடிஸ்க்கு ஒரு கவுண்டர் தனியா வைக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி சீப்பா 4 பேர் எல்லாம் பேசுறீங்க. யாரு சிப்பா? எல்லாரும் முன்னாடி போய் நிக்க. நீ தான் சீப்பு. அவள பாரு. ஒழுங்கா பேர் போய் இல்லையா? எல்லாரும் துரத்தி விட்டாங்களாமா. இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசி கடைசியில் அவங்க வந்து லைன் ஆயிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இந்த வீடியோ பார்த்ததும் நல்லா இருந்துச்சா, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா, அப்பாடா அப்படின்னு இருந்துச்சா? நிறைய பேர் கமெண்ட்ல இதாக சொல்லி வச்சிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படி கிராஃபில் ஏறுற மாதிரி, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு நீங்களும் இதை ரியாலிட்டியில் பண்ணுறேன் அப்படின்னு போய் பண்ணீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் வரணும். ஏன்னா அங்கே இருக்க எவனும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டான். என்னதான் நீங்கள் உங்கள் ரைட்ஸ் அங்கே பேசினாலும் அங்கே கண்டிப்பாக ஒரு 2 பூமர் இருப்பான். தம்பி விடுப்பா, பொண்ணு தானப்பா, விடுப்பா, விட்டு போப்பா, வேலையை பாருப்பா அப்படின்னு வந்து நம்மளை சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி, ஓகே, பூமர்ஸ் தான் அப்படி இருக்கானுங்க, நம்ம ஜென்ரேஷன் பீப்புளாவது எவனா வந்து அவர் கூட பேசுவான் அப்படின்னு நினைச்சினா அதுவும் கிடையாது. அவன் அங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ப்ரோ விடு ப்ரோ, என்ன ப்ரோ, லேடிஸ் தானே ப்ரோ, விட்டுவா ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, கூல் ப்ரோ அப்படின்வான். இதெல்லாம் கண்டுக்காம நான் எனக்காக நிற்கிறேன் அப்படின்னு இங்கே வர மாதிரி ஏய் நீங்கள் கத்தி பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லை, கூட இருக்கிறவங்களே சுற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாளுங்க உங்கள் மேலே. சுற்றி இருக்கிறவங்களே பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது உங்களை வந்து அடிப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீரியல், ஃபிக்ஷன், கற்பனை, இதெல்லாம் அங்கேயே நிறுத்திக்கோங்க. ரியாலிட்டியில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செருப்படி உங்களுக்கு தான். இதுதான் இந்த வீடியோவோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.